குழந்தைகளுக்கான தமிழ் குட்டிக்கதைகள். வானவில் தோட்டத்தின் மாய நட்பு. ஒரு அழகான காலை. நீல வானம், மென்மையான மேகங்கள், வானத்தில் 7 நிற வானவில். அந்த வானவிலின் கீழே இருந்தது வானவில் தோட்டம். அந்த தோட்டத்தில் மலர்கள் பேசும், முயல்கள் பாடும், குட்டி கரடிகள் சிரிக்கும், நரிக்குட்டிகள் நடனமாடும். அந்த நாளில் தோட்டத்தில் பெரிய சந்தோஷம். ஏனென்றால் மாய பெட்டி ஒளிர ஆரம்பித்தது. நம் நண்பர்கள். அந்த தோட்டத்தில் 2 குழந்தைகள் இருந்தார்கள். மித்ரா, சிவப்பு முடியுடன் எப்போதும் சிரிக்கும் குட்டி. ஆர்யா, தைரியமான நல்ல மனசுள்ள குட்டி. அவர்களுடன் ப்ளூ நாய், பிங்கி முயல், முலி கரடி, குட்டி நரி, சிங்கு சிங்கம். எல்லாரும் நல்ல நண்பர்கள். மாயப்பெட்டியின் ரகசியம். மித்ரா கேட்டாள், ஆர்யா, இந்த பெட்டி ஏன் இப்படி ஒளிருது? அப்போ மூலிகரடி சொன்னான், இந்த மாயப்பெட்டி நல்ல மனசும் உண்மையான நட்பும் இருந்தால்தான் திறக்கும். அதே நேரத்தில் வானம் கொஞ்சம் கருமையாக மாறியது. சின்ன பிரச்சனை. பிங்கி முயல் அழ ஆரம்பித்தாள். என் குட்டி தம்பி காணாமல் போயிட்டான். அனைவரும் கவலைப்பட்டார்கள். மித்ரா சொன்னால், நாம் எல்லாரும் சேர்ந்து தேடலாம் நண்பர்களே. தேடல் பயணம். அவர்கள் காட்டுக்குள் சென்றார்கள். உயரமான மரங்கள், வண்ண வண்ண காளான்கள், பாடும் பறவைகள். ப்ளூ நாய் மனம் பிடித்தது. இங்கேயே வந்திருக்கான். ஆனா ஒரு ஆழமான குழி இருந்தது. தைரியமும் உதவியும். ஆர்யா சொன்னான், பயப்படாதீங்க, நாம சேர்ந்து உதவலாம். நரி ஒரு கயிறு கொண்டு வந்தான். கரடி மரக்கிளை பிடித்தான். மித்ரா, ஆர்யா கவனமா இழுத்தார்கள். பிங்கி தம்பி பாதுகாப்பாக வெளியே வந்தான். பாரங்களணியம். மாயப்பெட்டி திறந்தது. அதே நேரத்தில் மாயப்பெட்டி திறந்தது. அதிலிருந்து ஒளி, இசை, வண்ணங்கள். ஒரு மென்மையான குரல் கேட்டது. நட்பு கூட்டல் தைரியம் கூட்டல் உதவி ஈக்குவல் டு உண்மையான மாயம். எல்லாருக்கும் வண்ண நட்சத்திரம் கிடைத்தது. தோட்டம் இன்னும் அழகானது. சந்தோஷ பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள். நாம் நண்பர்கள், எப்போதும் ஒன்றாக. உதவி செய்தால் மாயம் நம்மோடுதான். இனிய முடிவு. சூரியன் மெதுவாக மறைந்தது. வானவில் இன்னும் பிரகாசித்தது. மித்ரா சொன்னால், நண்பர்களே, நாளையும் இன்னொரு சாகசம். எல்லாரும் சிரித்தார்கள். மாயப்பெட்டி மெதுவாக ஒளிர்ந்து சொன்னது, இன்னொரு அழகான கதை விரைவில். நீதி. நல்ல மனசு, நட்பு, உதவி. இதுதான் உண்மையான மாயம்.